கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஆக்சுவலி ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா நிறைய டைலாக்லாம் இன்னும் நிறைய ப்ரொடெஸ்ட்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான டைலாக்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதை எடுத்து அவர் கட்ஸ் எடுத்து அவர் நல்லா பண்ணி பயங்கரமா கொண்டு போயிருக்காரு. அண்ட் ஸோ ஹாப்பி ஃபார் எஸ்கேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 10 வருஷம் முன்னாடி இருக்க அவரை பார்த்து இப்போ இப்படி பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன ப்ரோ? அதர்வா ஆமா, அவரும் பயங்கரமா பண்ணிருக்காரு. பட் ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் கம்மி. அவர் கொடுத்த ரோல் பட் பயங்கரமா பண்ணிருக்காரு. ஆமா, ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் என்ட்ரிக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. ஸோ அவர் ரோல் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் கொடுத்த ரோல் பயங்கரமா பண்ணிருக்காரு. பட் ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஆமா கன்வே ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் அதனால ஃப்ளோ விட்ட மாதிரி இருந்துச்சு. நான் சென்சார் சர்டிஃபிகேட் பார்த்தவே எனக்கு தோணுச்சு, ஐயோ கட் பண்ணிருக்காங்களே, ஃப்ளோ விடுற மாதிரி ஆயிடுமோ. ஸோ அதனால கொஞ்சம் கண்டினியூட்டி இஷ்யூஸ் தான் இருந்துச்சு. பட் அதுக்குமே நல்லா பேட்சப் பண்ணிட்டு பயங்கரமா செகண்ட் ஹாஃப் பயங்கரமா கொண்டு போய் செகண்ட் ஹாஃப் கொண்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். பொங்கலுக்கு பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். ஜனநாயகன் வரலன்ற ஒரு இது இருக்குன்னு எனக்கு முன்னாடி கட் அவுட்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. விஜய் ரசிகன் நான் பார்க்க முடியலன்ற ஒரு இருந்துச்சு. பட் ஓகே, எஸ்கேக்கு நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ஸ் எல்லாம் நல்லா போல இருக்கு. 10 நாள் வந்து கொண்டாடிட்டு போங்க, நல்லா பார்த்துவாங்க.